ஹே காய்ஸ், இன்றைக்கி நான் பெங்களூரில் இருக்க பாரதியா மால் போயிருந்தேன். அங்கே பியாஸ் பேஷன்றவங்க ஒர்க் ஷாப் நடத்திட்டு இருந்தாங்க. எவ்ரி வீக் ஃப்ரைடே அவங்க டிஃப்ரெண்ட் ஒர்க் ஷாப் நடத்துவாங்க. இன்றைக்கி சோப் மேக்கிங் ஒர்க் ஷாப் 99 கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணி நான் வந்து சோப் மேக் பண்ண ஆரம்பித்த உடனே ஃபஸ்ட்டு கிளிசரின் கொடுத்து நல்லா மிக்ஸ் பண்ண சொன்னாங்க. நானும் மிக்ஸ் பண்ணேன். அப்புறம் விட்டமின் இ ஆயில் நம்ம மிக்ஸ் பண்ணணும். ஸோ அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான அரோமா ஆயில் செலக்ட் பண்ணணும். நான் லாவெண்டர் ஆயில் செலக்ட் பண்ணேன். அதில் 3 to 4 ட்ராப்ஸ் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஸோ இதுக்கப்புறம் நாம் வந்து ரோஸ் பெட்டல்ஸ் வந்து ட்ரைட் ரோஸ் பெட்டல்ஸ் ஆட் பண்ணணும். அது வந்து நம்ம கம்மியாக தான் ஆட் பண்ணணும். அதிகமாக போட்டால் சோப்போட கலர் வந்து ஆல்டர் ஆகிடும். ஸோ அது போட்ட உடனே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான ஒரு மோல்டை செலக்ட் பண்ணி அதில் வந்து போர் பண்ணணும். நான் பிங்க் கலர் மோல்ட் செலக்ட் பண்ணி அது க்யூட்டாக குட்டியாக இருந்தது. ஸோ அதில் சோப் மேக் பண்ணலான்னு அதில் எடுத்து நான் போர் பண்ணேன். போர் பண்ணும்போது அது ஹாட்டாக இருந்ததால் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்தது. ஸோ அதனால் நான் கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக தான் போட்டேன். ஸோ அதில் நான் போர் பண்ணதுக்கு அப்புறமா அந்த ரோஸ் பெட்டல்ஸ் ஒரு சைடாகவே இருந்தது. அதை நான் அசம்பிள் பண்ணுறதுக்காக கொஞ்சம் ஆல்டர் பண்ணி விட்டுட்டு அப்புறம் 5 மினிட்ஸ் கழித்து அதை டீமோல்ட் பண்ணி பார்த்தா ஒரு க்யூட்டான சோப் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த ஆக்டிவிட்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ நிறைய பேர் கிட்ஸோடு வந்து இதை பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ நீங்களும் வந்து இந்த மாதிரி ஒர்க் ஷாப்பில் பார்ட்டிசிபேட் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து பாரதியா மால் ஃப்ரைடே போய் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஸோ இதான் என்னோடய ஃபைனல் அவுட்புட். என்னோடய க்யூட் சோப் ரெடி ஆகிடுச்சு. தேங்க்யூ.